Hello everyone. In this video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா போத் குரூப்ஸ் எப்படி மே 2025ல கண்டிப்பா கிளியர் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம ஜான் 25 ரிசல்ட்ஸ் இப்பதான் வந்திருக்கு. எல்லாருமே ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட். whoever were not able to make it in Jan will be in a confused state on how you can approach May 25. whether both groups எழுதுறதா இல்ல ஒரு குரூப் மட்டும் எழுதுறதா எந்த குரூப் எழுதுறது அந்த கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. Or most of you would have decided it. I will help you decide it. I will give you some information or my insights on how you can decide how to approach both groups அப்படிங்கிறதுக்கு ரைட்டா. இஃப் யூ ஆர் அப்ரோவிங் லைக் அப்பியரிங் ஃபார் போத் குரூப்ஸ் அப்படின்னா எப்படி அப்ரோச் பண்ணா யூ கேன் பி சக்சஸ்ஃபுல் இன் மே 2025 அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் ரைட்டா. ஃபர்ஸ்ட் திங் பிஃபோர் வி ஜம்ப் இன் டு தட் ரிமெம்பர் ஒன் திங். இப்போ உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் இல்லை ஒரு இதை தாண்டி இந்த செவரை தாண்டி அடுத்த இதுக்கு பிளாக்குக்கு போகணும் அப்படின்னா நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா கதவு எங்க கதவு திறந்து போனா உள்ள போக முடியும். அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு கதவு எங்க இருக்கு, அந்த கதவை திறக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறது. எதர் சாவி போட்டு திறக்கலாம், இல்ல திறக்கவே கஷ்டமா இருக்குன்னா அந்த கதவை இடிச்சு உடைக்கலாம் ரைட்டா. ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கதவு எங்க இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ரைட்டா. அந்த கதவு மேல அந்த எஃபர்ட்டை காட்டணும். தட் இஸ் வை கான்சியஸ்லி கைடட் எஃபர்ட்ஸ் ரைட்டா. கான்சியஸ் கைடட் டைரக்டட் எஃபர்ட்ஸ். கரெக்டான இடத்துல கரெக்டான எஃபர்ட் போட்டா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும் இந்த போத் குரூப்ஸ் ரைட்டா. இந்த கான்சியஸா எஃபர்ட் போடுறதுக்கு பி ரெடி. நெக்ஸ்ட் 50 days 60 days is going to be very crucial for your entire career. Take it one day at a time, but make good decisions and work hard every day ரைட்டா. With that note, we will enter the video on how we can utilize and pass both groups in May 2025 ரைட்டா. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் திங் தட் வி ஷுட் பி அவேர் ரியாலிட்டி அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேப்பரை படிக்கிறதுக்கு யூ வில் டேக் 120 hours per பேப்பர் ரைட்டா. அதே இதை போன தடவை படிச்சிருக்கீங்க, இந்த தடவை திருப்பி தான் படிக்க போறீங்க அப்படின்னாலும் யூ ஹாவ் டு டூ இட் ஃப்ரம் ஸ்கிராச் ஸோ தட் யூ ஹாவ் அ குட் கிரிப். அண்ட் ஏன்னா நம்ம எல்லா ப்ரிப்பரேஷனுமே இஸ் பேஸ்ட் ஆன் ரீசன்சி அண்ட் மெமரி. ஓகே, மெமரிக்கு நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து போகணும். லாஸ்ட் நீங்க படிச்சது ஒரு டிசம்பர் நவம்பர்ல தான் இருக்கும் ரைட்டா. என்னதான் எக்ஸாம் ஜனவரியில தான் கொடுத்துருந்தாலும் டீட்டெயில்டா நல்லா படிச்சது ஒரு டிசம்பர் நவம்பர்ல தான் இருக்கும் ரைட்டா. திருப்பி மே எக்ஸாமுக்கு போகும்போது டிசம்பர் நவம்பரோட ப்ரிப்பரேஷன் நம்பி இல்லாம மார்ச் ஏப்ரலோட ப்ரிப்பரேஷனை நம்பி போகணும் ரைட்டா. ஸோ இஃப் யூ ஆர் ரிப்பீட்டிங் இட் இஸ் கோயிங் டு டேக் அ சாலிட் 80 hours per பேப்பர். இஃப் யூ ஆர் கிவிங் யூஆர் தட் பேப்பர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெஷ்ஷா படிக்கும் போது 120 hours பேர் மினிமம் ஆகும். ஓகே, ஸோ இந்த மே 25ல இஃப் யூ ஆர் கிவிங் போத் குரூப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க ஒரு 3 கேட்டகரிக்குள்ள விழுவீங்க. 3 கேட்டகரி என்ன அப்படின்னா போத் குரூப்ஸும் ஃப்ரெஷ் ரைட்டா. 2 குரூப்பும் ஃப்ரெஷ்ஷா எழுதுறீங்க அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு கேட்டகரி ஒரு குரூப் ஃப்ரெஷ், இன்னொரு குரூப் வந்துட்டு 1 ரிப்பீட். ஏற்கனவே வந்துட்டு ஜான்ல நான் குரூப் 1 எழுதியிருந்தேன், குரூப் 1 ஒரு 140ல தவறிடுச்சு. நவ் ஐ எம் பிளானிங் டு ரைட் போத் குரூப்ஸ் அந்த சினாரியோ ரைட்டா. மூணாவது சினாரியோ என்னன்னா 2 குரூப்பும் ரிப்பீட். 2 குரூப்பும் நீங்க ஜான்ல எழுதிருக்கலாம் 145 145. இட் இஸ் ஆல் ஓகே. இந்த வாட் எவர் இஸ் யுவர் பொசிஷன் ரைட் நவ் அது பேஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு யூ ஷுட் பி பிளானிங். அதுக்கான ஒரு கால்குலேஷன் தான் இது. ஸோ போத் குரூப் ஃப்ரெஷ்னா ஒரு பேப்பருக்கு 720 hours, சாரி 120 hours, 120 hours per பேப்பர். ஸோ 2 குரூப்புக்கும் சேர்த்து ஒரு 720 hours கிட்ட ஆகும் ரைட்டா. விச் வில் மீன் நமக்கு ஒரு 50 டே இருக்கு, 50 days இருக்கு அப்படிங்கிற ஒரு கணக்குல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட 720 hours by 15 எடுத்துக்கிட்டோம்னா பர் டே டெய்லி நீங்க ஒரு ஆவரேஜ் மினிமம் 14 hours a day உட்கார்றாப்புல இருக்கும் வித்தவுட் ஃபெயில். ஓகே, இதுவே ஒரு குரூப் ஃப்ரெஷ் ஒரு குரூப் ரிப்பீட்னா டோட்டலா நமக்கு ஒரு 600 hours தேவை. ஸோ அந்த டைம்ல டெய்லி ஒரு 8 to 10 hours இல்ல 10 to 12 hours நமக்கு தேவை பர் டே மினிமம் ஆவரேஜ் ரைட்டா. இதே இந்த சினாரியோல 2 குரூப்பும் ரிப்பீட் பண்றீங்கிறப்போ கொஞ்சம் இன்னும் கம்மி டைம் தான் ஆகும். பட் டெஸ்ட்லாம் எழுதினா கூட ஒரு 480 hours பண்ணீங்கன்னா டெய்லி 8 to 10 hours ஆகும். இந்த ரியாலிட்டி இது ஒரு மினிமம் மாதிரி வச்சுக்கலாம், இல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரி வச்சுக்கலாம். இது மாதிரி பண்ணா கன்ஃபார்ம் பாஸ் ஆகிறதுக்கு இது ஒரு ஸ்டாண்டர்ட். இப்படி இவ்வளவு ஹவர்ஸ் ஆகுமா, இதோட கம்மியாகவும் ஆகலாம், இதோட ஜாஸ்தியாகவும் ஆகலாம். உங்க ப்ரிப்பரேஷன் எஃபெக்டிவ் தான்.
இது நம்ம கொடுக்கறது ஒரு டெம்ப்ளேட், ஒரு ஸ்டாண்டர்ட். இதுக்கு முன்னாடி படிச்சவங்களுக்குலாம் இப்படி ஆயிருக்கு. இதோட கம்மியான டைம்ல படிச்சும் பாஸ் ஆனவங்க இருக்காங்க, இதோட நிறைய டைம் ஆனவங்களும் இருக்காங்க. ரைட்டா? ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்ட் டைம். உங்களுக்கு பிளான் பண்ணிக்கிறதுக்கு பர்ஸ்பெக்டிவ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இது வந்துட்டு இன் ஜென்ரல் நம்ம எல்லாரும் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறப்போ அவங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு மெஷர் பண்றப்போ இந்த மெட்ரிக் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? ஓகே, நவ் இப்போ எப்படி பாஸ் ஆகுறது, லைக் வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி டு பாஸ் போத் குரூப்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜி இது வந்துட்டு இஸ் a common strategy that everybody who passes both groups in limited time uses. Right? I have made the same video for Jan 2025. Many students have watched that video and have found that strategy helpful as well. ஆனா அது அங்கேருந்து நான் கண்டுபிடிச்ச ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யாரும் கிடையாது. ரைட்டா? இது காலங்காலமா எல்லாரும் பண்ற ஸ்ட்ராட்டஜி. இட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்மார்ட் பிளான். என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு 6 பேப்பர் இருக்கு. ரைட்டா? 2 பேப்பரை எக்ஸ்ட்ரீம்லி குட், 2 பேப்பரை எக்ஸ்ட்ரீம்லி குட், விச் மீன்ஸ் டெஃபினெட்லி 65 பிளஸ், 60 to 65 பிளஸ் வாங்கணும். அந்த அளவுக்கு ஒரு டெஃபினட் குவாலிட்டி. இஃப் யூ ஆர் ஹேவிங் இப்போ ஒரு 60 days அப்படின்னா இதுக்கு 20 நாள், அந்த தப்பை பண்ணக்கூடாது. ரைட்டா? 60 இருக்கு, 6 பேப்பர், ஒரு நாளைக்கு 10 நாள், 10 ஒரு பேப்பருக்கு 10 நாள், இந்த தப்பு பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரைட்டா? இது பண்ணாம ஒரு பேப்பருக்கு, இந்த ஒரு பேப்பருக்கு மட்டுமே இந்த 2 பேப்பர்ல இருக்கிறது 20 நாள் கொடுத்தாலும் தப்பு இல்லை. 20 கொடுக்கலனாலும் ஒரு 15 நாள் கொடுக்கும். 15 days per paper கொடுத்தா கூட you'll have 30 days. Half of the time it is okay to give to just 2 papers. I would also prefer that all the 2 papers, இந்த 2 பேப்பரும் ஒரே குரூப்ல இருக்கும். ரைட்டா? 2 பேப்பர்ல 60 to 65 பிளஸ் வாங்கணும். அந்த 2 பேப்பரும் 2 பேப்பர்ஸ்ல வாங்கணும் இந்த சேம் குரூப். ஓகே, ப்ரிஃபரபிளி இட் கேன் பி குரூப் 1னா அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் டேக்ஸ், டேக்ஸ் இல்லையா, லா எடுத்துக்கோங்க. ரைட்டா? அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் லா. குரூப் 2ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காஸ்டிங், ஆடிட்டிங்கும் எடுக்கலாம். லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் ஸ்கோர்ட் ஆடிட்டிங் ஆர் எஃப்எம்எஸ்எம். ஏதாவது ஒரு 2 பேப்பர் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும், உங்க ஸ்ட்ரென்த்லயும் இருக்கணும், அண்ட் சம்மா இருந்தா இதுல அட்லீஸ்ட் ஒரு பேப்பராச்சும் சம்மா இருந்ததுன்னா இட் இஸ் வே பெட்டர். ரைட்டா? தியரியில இப்படியா இருந்தாலும் யூ ஹேவ் டு புட் இன் எஃபர்ட்ஸ், பட் ஒரே குரூப்ல இருக்கும். தட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். ரைட்டா? இதுக்கு வந்துட்டு யூ கேன் புட் ஈஸிலி 15 days நீங்க வந்து ஃபுல்லா கொடுக்கறதோ இல்ல பிரிச்சு கொடுக்கறதோ. இன் ஓவரால் நீங்க யோசிக்கும் போது இதுக்கு வந்துட்டு ஹாஃப் த டைம் இந்த 2 பேப்பருக்கு மட்டும் நீங்க ஸ்பெண்ட் பண்றப்பல கொடுக்கணும். ரைட்டா? தட் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்னு வரப்போ, பாக்கி இருக்கிற 4 பேப்பர்ல ஒரு பேப்பர் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபார் 1 பேப்பர், அது வந்துட்டு இந்த ஒரு குரூப்ல இருக்கிற பாக்கி இருக்கிற குரூப் 1னா அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் லானா டாக்ஸ், ஆர் அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் டாக்ஸ்னா லா, அதை எடுத்து அந்த பேப்பருக்கு ஃபுல் ப்ரையாரிட்டி கொடுத்து அதுல எப்படியாச்சும் 45 to 50 கண்டிப்பா வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு பண்ணணும். பாக்கி இருக்கிற 3 பேப்பர் இருக்குல்ல, இங்க 4ல ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பருக்கு இப்படி 3 பேப்பர்ல எப்படியாச்சும் 40 பிளஸ் யூ கேன் டூ ஆல் த ஹேக்ஸ், ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரீட்ஸ், வாட் எவர் இட் இஸ் பாசிபிள். கடைசி நிமிஷம் வரைக்கும் உட்காந்து படிச்சு 40 பிளஸ் வாங்க பார்க்கணும். What you will be having is 25 days at least. Right? 20 to 25 days for these 4 papers. Right? 20 to 25 days for these 4 papers. அதுல இந்த 3 papers 20 to 30 days actually. ஓகே, இந்த 3 பேப்பர்ஸ்க்கு அவ்வளவு நாள் இருக்கும். அந்த 4 பேப்பர்ஸ்க்கு மட்டும், அந்த இன்னொரு ஒரு 3 பேப்பர்ஸ்க்கு வந்துட்டு 20 days கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. யூ கெட் த மேத்ல 4 பேப்பர்ஸ்க்கு 30 days, அந்த 3 பேப்பர்ஸ்க்கு மட்டும் ஒரு 20 days அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அந்த 20 daysல என்னெல்லாம் படிக்க முடியுமோ கொஞ்சம் படிச்சு. இது ஓவரால் எஃபெக்ட். நான் வந்து கடைசி 20 daysன்னு சொல்ல வரல. இப்போ நீங்க ஹவர்ஸ் பேசிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லி 10 hours படிச்சுக்கிறீங்க அப்படின்னா 10 into 50 500, அதுல இருக்கிறதுல 10/50 போட்டு அதை வந்துட்டு ஒரு பேப்பர் கொடுங்க, அதாவது 3rd பேப்பர். இது மாதிரி கேல்குலேட் பண்ணிட்டீங்கன்னா கூட டெய்லி ஒரு 2 hours கூட அந்த 3 பேப்பர்ல ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்து கொஞ்சம் போர்ஷன் படிச்சுக்கிட்டே வந்தீங்க, ஏ கேட்டகரியை வச்சு அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா the chances of you scoring 40 will be very high. ரைட்டா? 2 பேப்பர்ஸ்க்கு 60 to 65, அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் சேம் குரூப்ல இருக்கணும். அண்ட் இன்னொரு ஒரு பேப்பர் வந்துட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஒரு 45 பிளஸ் வாங்க பார்க்கணும். பாக்கி 3 பேப்பர்லயும் 40 வாங்குறதுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா அக்ரிகேட்டும் உங்களுக்கு வந்துடும். அண்ட் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி, இந்த இதுல ஏதாவது ஒண்ணுத்துல தவறுச்சுன்னா கூட ஒரு குரூப் கண்டிப்பா கிளியர் ஆகும். ரைட்டா? ஸோ இந்த ஒரு குரூப் கண்டிப்பா கிளியர் ஆயிரும். அண்ட் இந்த 3 பேப்பர்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டீங்கன்னா கூட 2 குரூப்பும் அல்வாவா கிளியர் ஆகி வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு.
ஓகே, திஸ் இஸ் த மெயின் ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 1.5 டேஸ் இருக்குல்ல, அந்த ப்ரிப்பரேஷனை கம்ப்ளீட்டா நீங்க எடுத்து கையில எடுத்து ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. தட் இஸ் யார் முக்கியமான விஷயம் ரைட்டா. இந்த 1.5 நாள்ல எவ்வளவு படிக்க முடியுமோ படிக்கணும் ரைட்டா. லாஸ்ட் மினிட் வரைக்கும் எக்ஸாம் அன்னைக்கு 11 மணி வரைக்கும் புஷ் பண்ணணும். 11 மணி இல்ல 1 மணி வரைக்கும் புஷ் பண்ணலாம் ரைட்டா. 1:30க்கு எக்ஸாம்னா 1 மணி வரைக்கும் கூட எவ்வளவு படிக்க முடியுமோ படிச்சு முடிக்கணும். அந்த அளவுக்கு பண்ணி 40 வாங்குறதுக்கு ஏதாவது வழி பார்க்கணும் ரைட். இதுல எல்லாரும் பண்ற ஒரு மிஸ்டேக் மட்டும் நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, சிம்பிள். இப்போ வந்துட்டு இப்போ எல்லாரும் ஜென்ரலா இப்போ ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரெக்கார்டட் கிளாஸ் பார்க்கணும், ரெக்கார்டட் கிளாஸ், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு செல்ஃப் ஸ்டடி, அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் ரைட்டா. இது வந்து அந்த 60-65 வாங்குற அந்த 2 பேப்பர் இருக்குல்ல, அதுக்கு கூட இந்த அப்ரோச் ஓகே ரைட்டா. நமக்கு அட் தி எண்ட் ஆஃப் தி டே என்ன வேணும்? சஜஸ்டட் ஆன்சர் படி எக்ஸாம் பேப்பர்ல நம்ம ஆன்சர் மேட்ச் ஆயிருக்கணும் ரைட்டா. ரெண்டும் மேட்ச் ஆயிருக்கணும், இதுதான் நமக்கு வேணும். ஸோ கடைசி நிமிஷத்துல என்ன பண்ணி நீங்க இந்த ப்ரிப்பரேஷனை முடிப்பீங்களோ அதுக்கு மட்டும் போகும். டைரக்டா உங்களுக்கு அந்த புக்ல இருக்கிற சம்மரியை படிச்சு புரியுதா, இல்ல டைரக்டா புக்ல இருக்கிற அந்த ஆன்சர் ஒரு தடவை பார்த்தாலே அந்த சம்ம திருப்பி ரீகால்குலேட் பண்ணி போட புரியுதா? ஓகே, ஜஸ்ட் டூ வாட் எவர் யூ கேன் டு கெட் திஸ் ப்ரிப்பரேஷன் கெட் கோயிங் ரைட்டா. அந்த 40+ வாங்குறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க ரைட்டா. அதை விட்டுட்டு நான் இந்த ஃப்ளோல தான் போவேன், இதே ரிச்சுவல்ல தான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் ரைட்டா. நம்ம 40 கம்மியான டைம்ல 40 வாங்கிட்டு இந்த குரூப்பை கிளியர் பண்ணிட்டு இன்டர்மீடியட் கிளியர் பண்ணிட்டு ஃபைனலுக்கு போற வழியை பார்க்கணும் ரைட்டா. ஸோ அதுக்கு அட் தி எண்ட் ஆஃப் தி டே எஃபெக்டிவ் ப்ரிப்பரேஷனா 40 வாங்குறது தான். அட் தி எண்ட் ஆஃப் தி டே ப்ராசஸ் இஸ் ஃபைன். அட் தி எண்ட் ஆஃப் தி டே நமக்கு வேண்டியது அவுட்கம். நீங்க அவுட்கம் ஓரியன்டா இந்த 4 பேப்பருக்கு மாறணும். அவுட்கம் இஸ் டு பாஸ். அதுக்கு என்ன உண்டோ பாருங்க. ப்ராசஸ் இஸ் ஃபைன், பட் ப்ராசஸ் இஸ் நாட் எவ்ரி திங். அவுட்கம் முக்கியம். இஃப் த ப்ராசஸ் இஸ் நாட் லீடிங் யூ டு த அவுட்கம், தென் த ப்ராசஸ் இட் செல்ஃப் ஃப்ளாடு ரைட்டா. 40 வாங்குறதுக்கு பாருங்க, ப்ராசஸ்ல கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் ஓகே ரைட்டா. இவ்வளவுதான் விஷயம். இதுதான் போத் குரூப்ஸ் கிளியர் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி. என்ன? திருப்பி ஐ சம்மரைஸ். 2 பேப்பர்ல 60ல இருந்து 65 வாங்குற அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ப்ரிப்பரேஷன். உங்க பாதி ப்ரிப்பரேஷன் டைம் அதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்றாப்ல இருக்கும் ரைட்டா, 2 பேப்பர்ல. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 பேப்பர் ஒரே குரூப்ல இருக்கிறப்பல பாருங்க, ஒரே குரூப்ல இருக்கணுங்கிறப்பல பாருங்க. ஸோ உங்களுக்கு பாக்கி இருக்கிறது 4 பேப்பர். 4 பேப்பர்ல அந்த 3வது பேப்பர், ஒரு குரூப்ல இருக்கிற 3வது பேப்பர், அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரையாரிட்டி கொடுத்து 40 to 45 மினிட்ஸ், ஐ மீன் 45 மார்க்ஸ் வாங்குற அளவுக்கு கன்ஃபார்மா வாங்குற அளவுக்கு தள்ளுங்க ரைட்டா. ஸோ பாக்கி இருக்கிற 3 பேப்பரை இந்த என்டையர் 50 to 60 டே ஜேர்னில கொஞ்சம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஏ கேட்டகரி மட்டும் ஸ்ட்ராங்கா குவாலிட்டியா முடிச்சு 40 வாங்குறதுக்கு வழியை பாருங்க. அண்ட் முக்கியமா இந்த 40 வாங்குறதுக்கான விஷயத்துல நமக்கு உறுதுணையா இருக்க போறது இந்த 1.5 டே ப்ரிப்பரேஷன். 1.5 டேஸ்ல எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளால படிச்சு எழுத முடியுமோ அதை பண்ணணும் ரைட்டா. அண்ட் ப்ராசஸோட இந்த இடத்துல இனிமே அவுட்கம் தான் முக்கியம். அட் தி எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு இது மார்க் தருமா தராதா அதை மட்டும் பாருங்க. உங்களால எக்ஸாம்ல எழுதுறதுக்கு தேவையானதை பாருங்க. வீடியோ கிளாஸ் பார்த்து, நோட்ஸ் எடுத்து, செல்ஃப் ஸ்டடி பண்ணி, படிச்சு, டெஸ்ட் எழுதி அப்படி பண்ணாதான் வரும்ட்டு அவசியம் இல்லை. அது பண்றது குவாலிட்டிக்கு வரும். லாஸ்ட் மினிட்ல பண்றப்போ நேரா நமக்கு எக்ஸாம்ல எப்படி படிக்கணுங்கிறத மட்டும் பாருங்க. 40 வாங்க போற பேப்பர்ஸ்க்கு இது மாதிரி நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத யோசிங்க. டைம் இஸ் அவர் கன்ஸ்ட்ரெயின்ட், டைம் இஸ் அவர் பாட்டில் நெக். அதை எப்படி பிரேக் பண்ணலாம், அது வழியா எப்படி போகலாம் அப்படிங்கறத பார்த்து போத் குரூப்ஸ் கிளியர் பண்ற வழியை பாருங்க. ஆல் த பெஸ்ட் and join focus to make it your last attempt in May 2025. See you in another video very soon.